ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்க 2 பேரையும் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே அவங்க அப்பா கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு வெள்ளனாவே கிளம்பிட்டாங்க. அதனாலேயே அவங்க 2 பேரையும் ஸ்கூல்லேயே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்கூல் வரையும் போயிட்டு பசங்க 2 பேரும் இன்றைக்கி புத்தக திருவிழாவுக்கு போகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இப்போலாம் எல்லாத்துக்குமே புத்தக திருவிழாவில் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வரதா சொல்கிறாங்க. நம்ம பசங்களை எவ்வளோ தான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாலும் அவங்களுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்காதுங்க. அம்மா இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் அங்கே போய் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்றனால இன்றைக்கி வந்து நான் பிரியாணி செஞ்சுட்டு எக் பிரியாணி தாங்க செஞ்சேன். இந்த வயசெல்லாம் தாண்டி தாங்க நம்மளும் வந்திருக்கோம். பசங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பெருசாக நினைப்போம். இந்த டயத்தில் உங்களுக்கு யாரு கூடயாவது ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.